ஆதிசிவன் தியான பீடத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று நமசிவாய நமசிவாய நமசிவாய. நேத்து நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் வந்தாரு, ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிற என்னிடம் நான் நேற்றைய தினம் ராமேஸ்வரம் என்ற ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கிற திருப்புல்லானி என்ற கோயிலுக்கு வெளியில உட்காந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். வந்துட்டு, ஐயா உங்களை பார்த்தா ஜோதிடர் மாதிரியும் தெரியுது, ஒரு பக்கம் ஒரு குரு மாதிரியும் தெரியுது அப்படின்னாரு. நான் கேட்டேன், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கலாம், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் ஐயா. இப்போ சில திசைகள் நடந்தால் இந்த மாதிரி கோயிலுங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. அது மாதிரி தான் 7.5 சனி வந்ததுன்னா அந்த சனியால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் உண்மைதானா? இந்த மாதிரியான சனி, குரு பெயர்ச்சி, இந்த மாதிரியான காலகட்டங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்குமா அப்படின்னு கேட்டார். அவர் கேட்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல ஆசைப்படுறேன். நிகழ்வுகள் அப்படிங்கிறது, அதாவது இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது எந்த கிரகங்களுக்கும் உயிர் கிடையாது. அத்தனையும் ஜட பொருட்களாக தன் வேலையை தான் சுற்றி கொண்டு பூமியை சுற்றி கொண்டு இருக்கிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அதனுடைய தூரம், பூமியிலிருந்து அதனுடைய தூரத்தை பொறுத்து அந்த நிகழ்வுகள் நடக்கிறது. இருப்பதிலேயே சனி கிரகம் மட்டுமே பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது. அதனால் அது பூமியை சுற்றி வர, பூமி தன்னைத்தானே சுற்றும் பொழுது அந்த சனி கிரகமாகப்பட்டது அதனுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கும் மாறுவதற்கு 2.5 வருடங்கள் ஆகிறது. ஆக 7.5 வருடங்கள் முதலில் ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்தில் வரும்பொழுது ஆரம்பிக்கும் அந்த சனி, 7.5 சனி 2ஆம் இடம் போய் முடிகிற வரைக்கும் 7.5 வருடங்கள். இதைத்தான் 7.5 சனி என்று சொல்லுகிறோம். இப்ப சமீபத்துல பேப்பர்ல பார்த்தேன், புதன் பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதாவது எந்த அளவுக்கு மக்கள் மூட நம்பிக்கையில போய் சிக்கி போறோமோ அப்போதெல்லாம் இந்த மாதிரி வரும். சூரிய பெயர்ச்சி வரலாம், புதன் பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, இந்த மாதிரி ஒவ்வொரு பயிற்சி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சூரியன் ஒரு ராசியில் 1 மாதங்கள் இருக்கும். சந்திரன் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகும் பொழுது 2.25 நாள் ஆகும். ஆக செவ்வாய், புதன் இப்படி எல்லாம் இவங்க வருடங்கள் மாத கணக்கில் தான் இருப்பாங்க. ராகு கேதுக்கள் 1.5 வருடங்கள் என்று சொல்றோம். குரு 1 வருடம், சனி மட்டுமே 2.5 வருடங்கள் இருப்பாரு ஒரு ராசியில. இது ஜென்மச்சனி, போக்குச்சனி, பொங்குச்சனி, விரயச்சனி அப்படின்ற மாதிரி இதை பிரிச்சு பார்ப்போம். இந்த காலகட்டங்கள்ல ஏன் மனிதனை பாதிக்குது அப்படின்னா, பாதிக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு மாறிடுறாங்க. அப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே சூரியனிடமிருந்து பெற்ற அந்த ஒளியால் தான் மீண்டும் அவங்க பிரகாசிக்கிறாங்க. சந்திரனுக்கும் சூரியன் இல்லைன்னா சந்திரனுக்கு ஒளி இல்லை. ஆக முதலாக இருப்பது எல்லா கிரகங்களுக்கும் சூரியன் மட்டுமே. இந்த நிலையில் வருகிறது. இப்பொழுது நாம் ஒரு வெயிலில் இருந்து வர்றோம், ஒரு நிழலில் நிற்கும் பொழுது ஒரு ஆனந்தம் கிடைக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுடைய அந்த சுழற்சியின் வேகத்தை பொறுத்து அதனுடைய சக்தி நம் உடலில் பாயறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதேதான் வாழ்க்கை கிடையாது. அதையும் மீறி, அதையெல்லாம் தாண்டி உன் மனதிடத்தோடு வாழ்ந்தால் 7.5 சனி ஒன்றும் பண்ணாது, குரு பெயர்ச்சி ஒன்றும் பண்ணாது. இதனால நீங்க அது எல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னும் மிகுந்த விழிப்புணர்வோடு நாம் செயலாற்றினால் அந்த 7.5 சனியோ மற்றவைகளோ உங்களை பாதிக்காது. விழிப்புணர்வு இல்லாமல் நீங்க அந்த 7.5 சனி வந்துருச்சு, நீ நம்ம 7.5 வருஷத்துக்கு இவ்வளவுதான் அப்படின்னு மனசு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களை பாதிக்க தான் செய்யும். பாதிப்புங்கிறது அதிகமாகவே வரும் நீங்க உங்களை மறந்துட்டீங்கன்னா. அப்போ எல்லாத்தையும் உங்க பொறுப்பை பூராவும் உங்க சக்தியை அந்த கிரகத்துக்கிட்ட கொடுத்துட்டீங்க.
இப்ப நீங்க சக்தியா இல்ல. ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன். உயிரற்ற ஜடங்கள் வந்து சக்தியானவையா? உயிருள்ள நீங்கள் சக்தியானவர்களா? அப்படின்றால் உயிருள்ள நீங்கள் தானே சக்தியானவர்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களை நீங்கள் நம்பாமல் சக்திய அந்த கிரகத்துங்கள கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க சக்தி ஆயிடுறாங்க. நீங்க ஒண்ணுமில்லாம ஆயிடுறீங்க. இதுதான் கிரகங்கள் தன் வேலையை அவர்கள் சரியாக செய்து வருகிறார்கள். ஆனால் நீங்கள் மட்டுமே அதை எதையும் சரியா செய்யாம உங்களை முழுசா அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுறீங்க. இது தேவையற்ற ஒரு செயல். ஏழரை சனி இருக்குது, குரு பெயர்ச்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. அது அவங்க செய்யற செயல் அது. இப்ப நீங்க செய்யறது என்ன? ஏதோ ஒரு குரு பெயர்ச்சி வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்களா? சரி, அதோட வச்சுக்குங்க. ரொம்ப அது பின்னாடி போய் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கோயில் கோயிலா சுத்திட்டு இருந்தீங்கன்னா, இப்ப 7.5 சனி வருது. கோயில் கோயிலா இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போன்னு ஜோசியர்கள் எழுதி கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற லிஸ்ட்டை நான் பார்த்துருக்கேன். ஒரு 25 கோயில் லிஸ்ட் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த 25 கோயிலுக்கு நீ போயிட்டு வர்றதுக்குள்ள 7.5 சனி இல்ல 10.5 சனி கூட உங்களை விட்டு ஓடிடும். அந்த 10 வருஷம் போயிடும். நீ கோயில தான் சுத்திட்டு இருக்கணும். செயல்படலை அப்படின்னு சொன்னால் குடும்பம் என்ன ஆகும்? நீ சம்பாதிக்கவில்லைன்னா குடும்பம் என்ன ஆகும்? கடன் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கடனுக்காக உழைத்து சம்பாதித்து தான் அந்த கடனை கட்டணும். கோயிலுக்கு போவதால் நீ கடனை கட்ட முடியாது. இதை மனதில் கொண்டு நீங்கள் செயல்படணும். 7.5 சனி இந்த மாதிரி கோயிலுக்கு வர்றது தவறில்லை. கோயிலுக்கு வாங்க, அங்க வணங்குங்க. உங்களுக்கு மனசுக்கு எது திருப்தியா இருக்குது, சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த செயலை செய்யுங்க, தவறில்லை. ஆக இந்த கோயில்களுக்கு வர்றது தவறில்லை. எந்த கோயிலுக்கு வேணாலும் நீங்க போகலாம். ஆனால் முழு மனதுடன் ஒரு கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா இறைவனை அமைதியாக வணங்கி உங்க மனதை நிர்மூலமா வச்சுக்கிட்டு இந்த மனதை ஓப்பனா ஒரு குழந்தை தன்மையில வச்சுக்கிட்டு அந்த இறைவன் முன் நீங்க நின்னீங்கன்னா உங்களை படைச்ச அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணும், என் குழந்தைக்கு என்ன வேண்டும் என்றது அவருக்கு தெரியும். நீங்கள் சொல்லி புலம்பாதீர்கள். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால அந்த இடத்துல அப்படி இருந்துட்டு வந்தீங்கன்னா அந்த இறைவனுடைய கருணை உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும். எங்கிருந்தாலும் கிடைக்கும். அந்த கோயிலுக்கு தான் போனா வரும் அப்படிங்கிறது இல்லை. இதுதான் நிறைய நமக்கு பிரச்சனைகளை உருவாக்குறது என்ன அப்படின்னா உங்களுடைய இயலாமையும் மூட நம்பிக்கைகளும். கடவுள் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? உங்களை படைச்சது யாரு? அப்ப ஏதோ ஒரு சக்தி, அந்த சக்தி தான் இறைவன் சொல்றோம் நாம. இதுல முக்கியமா நான் ஏத்துக்கிறது என்னன்னா சிவன் என்கிற அந்த சக்தியை மட்டும்தான் நான் முழுமையா எனக்குள்ள பார்க்கறது, எனக்குள்ள ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம் அது. நான் நிறைய இந்த கடவுள் இருக்கிறார் அந்த கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் குழப்பம் ஏற்படும். யாரை வணங்குவது, யாரை வணங்கக்கூடாது? சிலர் கேட்குறாங்க, ஐயா என் ராசிக்கு நான் எந்த கடவுளை வணங்கணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், எந்த இறைவன் முன்னால் நீ போய் நிற்கும் பொழுது கண்களில் ஆனந்தமாக கண்ணீர் வருகிறதோ அவர்தான் உன்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். அப்போ உன்னை மறந்து நீ அந்த இறைவனோடு ஐக்கியமாகும் பொழுது ஆனந்தத்தால் ஏற்படக்கூடிய அந்த கண்ணீர், அப்போ உனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இறை வடிவத்தில் அந்த இறை சக்தியில உங்களோட ஐக்கியமாகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்க முடிவு பண்ணுங்க. நட்சத்திரத்தைப்படி ஒரு இறைவன் அப்படிலாம் போகாதீங்க. அப்படி பார்த்தா 72,000 கடவுள்கள் நம்ம தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கு. 72,000 இறைவன். இதை நம்ப முடியுதா? ஏன் இப்படி வச்சாங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற நாடி நரம்புகள் 72,000. இந்த 72,000த்துக்கும் ஒரு தெய்வம் அப்படின்னா பல விஷயங்களை நம்ம யோசிக்கணும். இப்போ இறைவன் என்று சொன்னால், சிவன் என்று சொன்னால் 64 மூர்த்தங்கள் அவருக்கு, 64 பிரிவுகளா அவர் இருக்கிறார். பார்வதின்னு சொன்னா 64. இப்படி 64 64 போனா 72,000 வரும். பெரியவர்கள் அந்த காலத்துல இதை கணக்கு பண்ணி தான் சொல்லி இருக்கிறாங்க. இந்த நாடி உடலில் இருப்பது 72,000 நாடிகள். இந்த ஒவ்வொரு நாடிக்கும் ஒரு இறைவன் பாதுகாப்பு தருகிறான் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல இது உருவானது. ஆக இப்ப நான் இந்த பேச்சு பேசுறேன், இதை கேட்டுட்டு
72,000 தெய்வங்கள் என்னன்னு கேட்பீங்க அடுத்த பதிவுல. இது தேவையா அப்படின்னு யோசிக்கணும். 72,000 தெய்வங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் நம்ம? 10 தெய்வங்கள் நினைவில் இருக்கிறது இல்ல. 72,000 தெய்வங்களை நினைவில் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் நம்ம? அதனால தயவு செய்து இதை எல்லாத்தையும் விட்டு விட்டு சுகமாக வாழ இந்த உண்மையான நிகழ்காலத்திற்கு வாருங்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழுங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த செயல்களை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நான் நிறைய பாக்குறேன். அந்த கோயில்களுக்கு சுத்துறவங்க எல்லாம் யாரு? எல்லாம் போயிட்டு வந்த சாமி அப்படின்னுவாங்க. என்னன்னா, நான் ஒரே ஒரு சிம்பிளா உணர்ற ஒரு வார்த்தை என்னன்னா, இங்க கடன் தொல்லை அதிகமா இருக்கும். இந்த கடங்காரங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கோயில் கோயிலா சுத்துறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கிற ஒரு உண்மையான ஒரு நிலை. ஆக கடன் நிவாரணம் பெறணுங்கிறதுக்காக இவங்க கோயிலுக்கு போறதை விட கடனகாரனிடமிருந்து தப்பிப்பதற்காக போவதுதான் அதிகமாக இருக்கிறது. கடன் தீர வேண்டும், கொடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டும் திருப்பின்னா நீங்க சம்பாதிக்கணுமா இல்லையா? அப்போ பொருள் ஈட்டணுமா இல்லையா? அந்த செயலை கோயில்ல உட்காந்துக்கின்னு ஈட்ட முடியுமா? முடியாது. இங்க செயல் செய்து நீங்கள் சம்பாதிக்கணும். அப்பதான் அந்த கடனை நீங்க அடைக்க முடியும். இதை செய்யுங்க. சாமி ஜோதிடத்துல எப்பெல்லாம் கடனை நம்ம திருப்பி கொடுத்தா சீக்கிரம் கடன் அடையும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கும் நாங்க பதில் சொல்லணும். இது உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் நான் பார்க்க கூடாது. நான் இப்போ ஒரு குருவா இல்லாம ஒரு ஜோதிடனா பேசுறேன். செவ்வாய்க்கிழமை உங்க கடன் தொகையில ஒரு தொகையை கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா கடன் அடையும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தை சொல்லப்பட்டது. இது நான் ஒரு ஜோதிடனா சொல்றேன். மீண்டும் சொல்றேன். மீண்டும் மீண்டும் நான் சொல்ற ஒரே வார்த்தை, மூட நம்பிக்கையில் மூழ்கி போகாதீர்கள். இதைத்தான் நான் சொல்லுவேன். இப்ப நான் சொன்னது மூட நம்பிக்கையா அப்படின்னா மூட நம்பிக்கை தான். ஏன்னா இது சாஸ்திரத்துல யாரோ சொல்லிட்டு போனதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இது நான் உணர்ந்ததோ அனுபவித்ததோ அல்ல. என் அனுபவத்தில் வராததை நான் எப்படி உண்மைன்னு சொல்ல முடியும்? ஒரு பொதுவான கருத்தா உங்களுக்கு நான் இதை முன் வைக்கிறேன். அதனால உண்மையோடு வாழுங்கள் அப்படின்றது மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். உண்மை அப்படின்னா நிகழ்காலம் மட்டுமே. மீண்டும் உண்மை பொய் ரெண்டு இருக்குதான்னு கேட்காதீங்க. ரெண்டுமே இருக்குது. எல்லாமே ரெண்டு ரெண்டு தான். சுகம் துக்கம் இந்த மாதிரி தான் எல்லாமே ரெண்டு. இத ஒரு நமக்கு சொல்றதுக்காக தான் தெய்வங்களுக்கு 2 மனைவிகள் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை உருவாக்குனாங்க. ஸோ மறுபடியும் சொல்ல வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய சந்தேகங்களை என்னுடைய இந்த பதிவுகளில் என்னுடைய ஃபோன் நம்பர் வரும், அல்லது ஆதிசிவன் தியான பீடத்தில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கான பதிலை நாங்கள் சொல்றதுக்கு வசதியாக இருக்கும். நம சிவாய.